CPA சாக்பீஸ் அகாடமி ப்ரோ சேனல் பொருளியல் பாடத்திற்கான வீடியோவாகும். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது 2026 PGTRB பொருளியல் பாடத்திற்கான வீடியோவாகும். இது வருமான தேவை நெகிழ்ச்சியும் குறுக்கு தேவை நெகிழ்ச்சியும் என்ற தலைப்பிற்காக உருவாக்கப்பட்ட வீடியோவாகும். யூனிட் 1 கிளாஸ் நம்பர் 13 பார்ட் நம்பர் 1. இதில் 2 தலைப்புகளில் வீடியோக்கள் உருவாக்கியுள்ளோம். முதல்ல வருமான தேவை நெகிழ்ச்சியும் அதுக்கப்புறம் குறுக்கு தேவை நெகிழ்ச்சியும் என்ற 2 தலைப்பின் கீழே வர்றதுனால இது பார்ட் 1 வீடியோவாகும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னா நீங்களும் இந்த பயிற்சியில் சேரலாம். மாத சந்தா மட்டும் கட்டி இந்த பயிற்சியை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வர உள்ள PGTRB தேர்வு எழுதி நீங்களும் ஆசிரியராகலாம். இதற்கு தேவையான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போகிறோம். இந்த தேர்வானது எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், முதலில் வீடியோ வெளியாகும். அதன் பிறகு அதனுடைய மெட்டீரியல் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்படும். அந்த மெட்டீரியலிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வானது நடைபெறும். இவ்வாறாக 3 நாளுக்கு ஒரு முறை ஒரு தேர்வு என்ற விதத்தில் நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த பயிற்சியில் சேர்வதற்கு நீங்களும் முயற்சி செய்யுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வருமான தேவை நெகிழ்ச்சின்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 2 தலைப்பில் இருக்குது. வருமான தேவை நெகிழ்ச்சியும் குறுக்கு தேவை நெகிழ்ச்சியும் என்ற 2 தலைப்புகளின் கீழ் உள்ளது. இந்த வீடியோவில் முதல் தலைப்பை தான் பார்க்க போகிறோம். நுகர்வோர் வருமானமும் தொடர்புடைய பொருட்களின் விலைகளும் ஒரு பொருளுக்கான தேவையை பாதிக்கும் ஆற்றல் கொண்டவை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நுகர்வோர்கிட்ட எவ்வளவு வருமானம் இருக்குது, அவர் வாங்குகிற அந்த பொருட்களுடைய விலை எவ்வளவு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேவையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தேவைன்னா டிமாண்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர்கிட்ட வருமானம் குறையாக இருந்தால் ஒரு பொருளோட தேவை அவர்கிட்ட இருக்காது. அவருடைய வருமானம் அதிகமாக இருக்கும், விலை குறையாக இருந்துச்சுன்னா உடனே வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி விலையும் அவருடைய வருமானமும் ஒரு பொருளினுடைய தேவையை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே விலை தேவை நெகிழ்ச்சி கருத்து படிவத்தை இவ்வகை மாறிகளுக்கும் விரிவுபடுத்தி பெறப்படுவதே வருமான தேவை நெகிழ்ச்சியும் குறுக்கு தேவை நெகிழ்ச்சியும் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இந்த 2 நெகிழ்ச்சியை பற்றியும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, வருமான தேவை நெகிழ்ச்சி, இந்த வருமானம் எவ்வாறு டிமாண்டை பாதிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ வருமான தேவை நெகிழ்ச்சி, நுகர்வோரின் வருமானத்தில் 1% மாற்றம் ஏற்படும்போது தேவையில் எத்தனை சதவீத மாற்றம் ஏற்படுகிறது என்பதை தருவதை வருமான தேவை நெகிழ்ச்சி எனப்படுகிறது. இப்போ 1% மாற்றம் அவருடைய வருமானத்தில் ஏற்படுதுன்னா அவருடைய தேவை, அவருடைய டிமாண்ட் எத்தனை சதவீதம் மாற்றம் அடைகிறது அப்படின்றத பற்றிய விளக்கத்தை நமக்கு தருவது தான் இந்த வருமான தேவை நெகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இதை கணிப்பதற்குரிய சூத்திரத்தை விலை தேவையை கணிக்க உதவும் சூத்திரத்தில் ஒரு சிறிய மாற்றம் செய்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விலை தேவையை கண்டுபிடிப்பதற்காக ஒரு சூத்திரம் பயன்படுத்தியிருக்கோம். அந்த சூத்திரத்தில் சின்ன மாற்றம் செஞ்சாலே இந்த வருமான தேவை நெகிழ்ச்சியை பற்றி அறிந்து கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த பக்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும் விலை தேவை நெகிழ்ச்சிக்கான சூத்திரம் அப்படின்றது பற்றி தெரியும். அது என்னென்னா -100/-100. அதாவது இந்த விலை தேவை அப்படின்றத வச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கீழே விலையினுடைய சதவீதம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மேலே தேவையினுடைய சதவீதம் எவ்வாறு மாறி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம ஒரு சூத்திரமாக ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதை தான் இந்த பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா
முழு ஒரு சூத்திரமாக பார்த்தோம்னா ED ஈக்குவல் டு சிக்மா Q பை Q இன்ட்டு 100 பை சிக்மா P பை P இன்ட்டு 100ன்னு ஒரு சூத்திரம் ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதை தான் கொஞ்சம் சின்னதாக மாற்றிக்கிறாங்க. அதில் P அப்படின்னு வர்ற இடத்துல மட்டும் ஐன்ற எழுத்தை போட்டு மாற்றினோம்னா நமக்கு கிடைப்பது வருமான தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. தேவை நெகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரத்தை போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் P அப்படின்ற இடத்துல மட்டும் ஐன்றதை பயன்படுத்த போகிறோம். இதில் P இருக்கும் இடத்தில் வருமானத்தை குறிக்கும் குறியீடு ஐயை போட்டால் வருமான தேவை நெகிழ்ச்சி EI கிடைக்கும். நம்ம EDன்னு தேவை நெகிழ்ச்சியை பற்றி பார்த்துருப்போம். அதுலேயே ஐயை போட்டோம்னா நம்மளுக்கு கிடைப்பது வருமான தேவை நெகிழ்ச்சி. அப்போ அதனுடைய சூத்திரம் என்னன்னு பாருங்கள். EI இஸ் ஈக்குவல் டு டெல்டா Q பை Q இன்ட்டு 100 பை டெல்டா I பை I இன்ட்டு 100. அதாவது தேவையில் ஏற்படும் சதவீத மாற்றம் பை வருமானத்தில் சதவீத மாற்றம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா EI மதிப்பானது EDயை போல எப்போதும் எதிர்மறை எண்ணாக இருக்காது. EDயினுடைய மதிப்பு எப்பொழுதுமே எதிர்மறையாக தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆனால் EIயோட மதிப்பு எப்பொழுதும் எதிர்மறை எண்ணாக கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மைனஸில் கிடைக்காது. சில சமயங்களில் ப்ளஸ் எண்ணாக இருக்கும், சில சமயங்களில் மைனஸ் எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் நேர்குறியுடைய எண்ணாக கிடைக்கும், அல்லது சில நேரங்களில் எதிர்குறி உடைய எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே EI பொறுத்தமட்டில் ப்ளஸ் மைனஸ் குறி முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். EI மதிப்பின் குறி ப்ளஸ் என்றால் வருமானத்திற்கும் தேவைக்கும் இடையில் நேர்மறை தொடர்பு உள்ளது என்கிறோம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. EIயினுடைய அந்த மதிப்பினுடைய குறி ப்ளஸில் வந்துருந்துச்சுன்னா வருமானத்திற்கும் தேவைக்கும் இடையில் இருக்கக்கூடியது நேர்மறை தொடர்புன்னு எடுத்துக்கிறணும். அதாவது வருமானம் கூடுச்சுன்னா தேவையும் கூடும் அப்படின்ற நேர்மறையாக எடுத்துக்கிறணும். அதாவது நுகர்வோர் வருமானம் அதிகரித்தால் தேவையும் அதிகரிக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு வருமானம் அதிகரிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான தேவையும் அதிகரிக்கத்தான் செய்யும். ஸோ அது ரெண்டுமே அதிகரித்தல் அப்படின்ற நிகழ்வு நடக்கிறதுனால அது நேர்மறை தொடர்புடையதாக எடுத்துக்கொள்ளப்படணும். இவ்வாறு வருமானத்துக்கும் தேவைக்கும் இடையில் நேர்மறை தொடர்பை பெற்றுள்ள பண்டங்களை, இப்போ அவருடைய வருமானம் அதிகரிக்கிற பொழுது அவருடைய தேவையும் அதிகரிக்கிறது அப்படின்ற அந்த மாதிரியான பண்டங்கள் இருக்கும் இல்லையா, பொருட்கள், அதை நம்ம எப்படி சொல்கிறோம்னா நாம் சாதாரண பண்டங்கள் என்கிறோம். இப்போ எனக்கு வருமானம் அதிகரிக்கிறது அப்படின்னா எனக்கு ஒரு பண்டம் தேவைப்படுது, ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அது ஒரு சாதாரண பண்டமாக எனக்கு அமையும். அதனால் அதை சாதாரண பண்டங்கள் என்கிறோம். அதாவது EI greater than 0 என்றால், அதாவது ப்ளஸ் நம்பர்களாக கிடைக்கும், அதான் ஜீரோவோட பெரிய எண்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பண்டங்களை நாம் என்னென்னு எடுத்துக்கணும்னா சாதாரண பண்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறணும். இதுவே EI மதிப்பின் குறி மைனஸ் என்றால், அப்படியே தொடர்ந்து வாட்சி பாருங்கள், புரியலைன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை இதை திருப்பி பாருங்கள். EIயின் மதிப்பின் குறி மைனஸ் என்றால் வருமானத்திற்கும் தேவைக்கும் இடையில் எதிர்மறை தொடர்பு உள்ளது என்று பொருள். அதாவது வருமானம் ஒருத்தருக்கு அதிகரிக்கலாம், அப்போ தேவை குறையலாம், அப்போ அது எதிர்மறை தொடர்புடையது அப்படின்னு எடுத்துக்கிறணும். அல்லது ஒருவருடைய வருமானம் குறையலாம், அதே நேரத்தில் தேவை அதிகரிக்கலாம், இப்படியும் எதிர்மறை தொடர்பு ஏற்படலாம். ஸோ ஏட்டிக்கு மூட்டியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதிர்மறை தொடர்போடு இருந்துச்சுன்னா அந்த EIயினுடைய மதிப்பு மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்கிற எண்ணினுடைய குறி மைனஸில் இருந்தால் ரெண்டும் எதிர்மறை தொடர்புடையதுன்னு எடுத்துக்கிறணும். அதாவது நுகர்வோரின் வருமானம் அதிகரித்தால் தேவை குறைகிறது அப்படின்னு அதை எடுத்துக்கிறணும். அதே நேரத்தில் வருமானம் குறைந்தால் தேவை அதிகரிக்கிறது என்பது பொருளாகும். இதை தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ ஒருவருடைய வருமானம் அதிகரிக்கும் பொழுது தேவை குறைந்தால் அது எதிர்மறை தொடர்பு. அதே நேரத்தில் வருமானம் குறைந்து தேவை அதிகரிச்சுன்னா அதுவும் எதிர்மறை தொடர்பு. ஸோ EIயினுடையது மைனஸாக கிடைக்கிற பொழுது எதிர்மறை தொடர்புடையதாக இருக்குன்னு அர்த்தம்.
அடுத்து பார்த்திங்கன்னா, இவ்வாறு வருமானத்திற்கும் தேவைக்கும் இடையில் எதிர்மறை தொடர்பை பெற்றுள்ள பண்டங்கள். ஏன்னா நம்ம வந்து நேர்மறை தொடர்புள்ள அந்த பண்டங்களுக்கு பேர் சாதாரண பண்டங்கள்னு பேர் வச்சுருக்கோம். இதே இது வருமானத்திற்கும் தேவைக்கும் இடையில் எதிர்மறை தொடர்பை பெற்றுள்ள பண்டங்கள் அப்படின்ற பொழுது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பேர் மட்ட ரக பண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மட்டமான ரக பண்டங்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது இஐனுடைய மதிப்பு லெஸ்ஸர் தென் 0, அதாவது 0வை விட சின்ன நம்பர், அதாவது மைனஸ் குறின்னு சொல்லுவாங்க. கிராஃபில் பார்த்தீங்கன்னா 0வுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மைனஸில் போய்க்கிருக்கும், ரைட் சைடில் ப்ளஸில் போய்க்கிருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் குறியோடு இருந்துச்சுன்னா அதை மட்ட ரக பண்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறணும். அந்த பொருள்களுக்கு பேர் வந்து மட்ட ரக பண்டங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இஐ பெறும் மதிப்புகளையும் 5 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இஐ பெறுகின்ற அந்த மதிப்புகளை வச்சு நம்ம 5 வகையாக அதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்னென்னா, இஐ லெஸ்ஸர் தென் 0. ஏற்கனவே இதே மாதிரி நம்ம போன வீடியோவில் ஒன்று பார்த்தோம். அது வந்து வேறு இடின்ற ஃபார்முலாவை வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ அதே இது வந்து இஐன்ற ஃபார்முலாவுக்கு மதிப்பு வந்து 0வோட சின்ன நம்பராக கிடைச்சுன்னா வருமானம் தேவை இடையில் எதிர்மறை தொடர்பு அப்படின்னு அதை எடுத்துக்கிறணும். அப்போ இஐ 0வோட சின்னதுன்னா வருமானம் தேவை இடையில் எதிர்மறை தொடர்பு இருக்குதுன்னு எடுத்துக்கிறணும். அதே இது ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், 5 வகையாக பிரிச்சுருக்காங்க. அதில் முதல் பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது இஐ இஸ் ஈக்குவல் டு வருமானம் மாற்றம் சிறிதும் தேவையை பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இஐனுடைய மதிப்பு நம்மளுக்கு 0வாக கிடச்சுன்னா நம்ம அந்த ஃபார்முலாவை போட்டு அடித்து கொடுத்து கிடைக்கக்கூடிய மதிப்பு 0ன்னு வந்துச்சுன்னா வருமானம் மாற்றம் வந்து சிறிதும் தேவையை பாதிக்கவில்லை. அவருக்கு வருமானம் கூடியிருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அவர் வாங்குகிற பொருளை வாங்கிக்கிட்டு தான் இருப்பார். அப்போ அந்த இடத்துல வந்து தேவையை அவருடைய வருமானம் பாதிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தர் வந்து அரிசின்றது வாங்கிட்டு தான் இருப்பார். அவருக்கு வருமானம் இருந்தாலும் சரி வருமானம் இல்லைனாலும் சரி அது கட்டாயம் அவர் வாங்க வேண்டிய ஒரு பொருள் தான். ஆனால் அதே இது ஒரு காரோ பைக்கோ வாங்குறாங்கன்னா அது அவருடைய வருமானத்தை வச்சு தான் நிர்ணயம் செய்யப்படும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிறணும். ஸோ இந்த இஐ = 0ன்றதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இவ்வகை தேவை ஒட்டிக்கொள்ளும் தேவை, அதாவது ஸ்டிக்கி அப்படின்னு அதை பேர் வச்சு அழைக்கிறாங்க. ஸோ ஒட்டிக்கொள்ளும் தேவை எனப்படுகிறது. அதாவது தேவை அளவு ஒரே இடத்தை ஒட்டி கொண்டிருக்கிறது என்பது பொருள். அதாவது அவருக்கு என்ன தேவையோ அதை அவர் வாங்கிக்கிட்டே தான் இருப்பார். அப்போ அதை ஒரு ஸ்டிக்கி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒட்டிக்கொள்ளும் தேவை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மெட்டீரியல்லாம் நம்மளுடைய யூனிவர்சிட்டி புத்தகங்கள்லேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுகளாக எடுத்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ அடுத்த 3வது பாயிண்ட்டு பார்க்குறோம். 0வுக்கும் 1க்கும் இடையில் இஐனுடைய மதிப்பு இருந்தால், 0வுக்கும் 1க்கும் இடையில் என்ன மதிப்பு இருக்கும்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது ஒரு பின்ன எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 0விலேருந்து இப்போ 0.1 0.2 0.3 அப்படியும் எழுதலாம், அல்லது 1/5 அல்லது 1/2 இந்த மாதிரியான விஷயங்களாகவும் நம்ம பிரித்து எழுதுவோம். ஸோ அதை அடித்து கொடுத்தா 0 வரக்கூடிய நம்பர்கள், அதை தான் நம்ம பின்ன எண்ணுன்னு சொல்லுவோம். அந்த பின்ன எண்ணாக இருந்துச்சுன்னா இஐனுடைய மதிப்பு ஒரு நேர்மறை பின்ன மதிப்பாக இருந்துச்சுன்னா, அதுவும் ப்ளஸில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா 0வுக்கும் +1க்கும் இடையில் வந்து அந்த மதிப்பு இருந்துச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்கள். அதனுடைய பொருள், வருமானம் அதிகரிக்கும் போது தேவை அதைவிட குறைந்த வேகத்தில் ஓரளவு அதிகரிக்கிறது என்று பொருளாம். அதாவது பின்ன மதிப்பாக கிடச்சுன்னா, இப்போ 1/5ன்னு கிடச்சுன்னா இஐனுடைய மதிப்பு ஃபார்முலாவில் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற பொழுது 1/5 இல்லை 2/7 அந்த மாதிரி மேலே சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அது வந்து அடங்காத நம்பராக இருக்கிற பொழுது நம்ம 0 வச்சு அடிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா வருமானம் அதிகரிக்கிற பொழுது தேவை அதே அளவில் அதிகரிக்காமல் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச வேகத்தில் ஓரளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அத்தியாவசிய பொருட்களுக்கு இத்தகைய தேவை நெகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தியாவசிய பொருட்கள்னால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் வந்து கட்டாயம்
நம்ம வாங்க வேண்டிய சூழலில் தான் இருந்தே தீருவோம். நம்மளுடைய வருமானம் அதிகரித்தாலும் சரி, அதிகரிக்கலைனாலும் சரி. ஸோ அத்தகைய சூழலில் இதுதான் நமக்கு பயனுள்ள ஒரு ஃபார்முலாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது வகை பார்க்குறோம். இஐனுடைய மதிப்பு 1ஆக இருந்துச்சுன்னா, அதாவது +1ன்னு கிடச்சுன்னா, அடித்து கொடுத்தோம்னா +1ன்னு கிடச்சுன்னா 1க்கு சமமான வருமான தேவை நெகிழ்ச்சி அப்படின்னு அதை சொல்கிறாங்க. 1க்கு சமமான வருமான தேவை நெகிழ்ச்சின்னு அதை சொல்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் எந்த வீதத்தில் அதிகரிக்கிறதோ அதே வீதத்தில் தேவை அதிகரிக்கிறது என்பதாகும். இப்போ வந்து அவருக்கு வந்து வருமானம் 5% அதிகரிக்குதுன்னா இவருடைய தேவையும் அதே சதவீதத்துக்கு அதிகரிக்கலாம். ஸோ அப்போ தான் அதை அடித்து கொடுக்குற பொழுது நமக்கு 1ன்னு கிடைக்கும். 10% வருமானம் அதிகரிக்கிறதுனா அதே அளவுக்கு இவருக்கு தேவையும் அதிகரிக்கும். அது ரெண்டையும் அடித்து கொடுத்து பார்த்தோம்னா 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரியும் நம்புகிறோம். அப்போ இஐனுடைய மதிப்பு +1ன்னு கிடைக்குதுன்னா அவருடைய வருமான சதவீதம் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அதே விதத்தில் தேவையும் அதிகரிக்கிறது என்பது பொருளாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது வகை இஐ <1, அதாவது 1ஐ விட குறைவானது, அதாவது எதிர்குறியுடைய எண்களாக கிடைக்கும், மைனஸில் கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகிழ்வான வருமான தேவை நிகழ்ச்சின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. நெகிழ்வான வருமான தேவை நிகழ்ச்சி, இதை தான் போன வீடியோவிலையும் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இதில் இஐன்ற ஃபார்முலா வச்சு பார்க்குறோம். ஸோ நெகிழ்வான வருமான தேவை நிகழ்ச்சி அப்படின்னு அதை எடுத்துக்கிறாங்க. எப்படி, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வருமானம் அதிகரிக்கும் வீதத்தை விட அதிக வீதத்தில் தேவை அதிகரிக்கிறது என்று பொருள். ஸோ மைனஸில் போச்சுன்னா அவருடைய வருமானம் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அதை விட அதிக வீதத்தில் தேவையினுடைய அளவு அதிகரிக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க ஆடம்பர பொருளான காரு, பைக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய வருமானத்துக்கு மீறி வாங்கி கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கோ இல்லை அவங்களுக்கோ வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபார்முலா தான் நமக்கு பயன்படும். ஸோ ஆடம்பர பொருட்களுக்கு இத்தகைய தேவை நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிர்மறை வருமான தேவை நிகழ்ச்சியையும் நேர்மறை தேவை நிகழ்ச்சியையும் சில படங்கள் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. அது நம்மளுடைய மெட்டீரியலில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ எதிர்மறை வருமான தேவை நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது, நேர்மறை தேவை நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம அந்த படத்தில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறலாம். இப்போ இந்த வரைபடத்தில் பாருங்கள், 0விலேருந்து இந்த பக்கம் எக்ஸ் வரைஞ்சிருக்காங்க, அங்கே மேலே ஒய்ன்னு வரைஞ்சிருக்கிறாங்க, அதை வருமானம்னு மேலே எடுத்துக்கிறாங்க, கீழே வந்து தேவைன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ சாதாரண பண்டங்களுக்கான வருமான தேவை கோடு அப்படின்றது நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின ஸ்லைடில் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா சாதாரண பண்டங்கள்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா நேர்மறையாக போகக்கூடியது தான் நம்ம சொன்னோம். அதாவது வருமானம் கூடுச்சுன்னா தேவையும் கூடும் அப்படின்றது நேர்மறையாக இருக்கக்கூடியது. ஸோ அதை பார்த்திங்கன்னா மேல் நோக்கி தான் போகும். அதாவது 0வோட பெரிய நம்பராக இஐனுடைய ஃபார்முலாவினுடைய மதிப்பானது அமையும். அப்போ தான் இந்த படம் நமக்கு பயன்படும். இந்த வரைபடத்தில் நம்ம என்ன பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வருமானம் குறைகிற பொழுது தேவையும் குறையும் அப்படின்றது தான் இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதாவது மேலேருந்து கீழ் நோக்கி வந்திருக்கும், டிமாண்ட் வந்து கீழ் நோக்கி டி மைனஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஃபார்முலா அதுதான். ஆனால் நமக்கு வந்து வருமானம் குறையும் பொழுது நமக்கு டிமாண்டும் குறையும். அப்போ ரெண்டும் நேர்மறை தொடர்புடையது தான் அதுவும். ஸோ சிக்மா ஐனுடைய மதிப்பு 0வோட பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் நம்பராக இருக்கும். அப்போ வந்து அது நேர்மறை தொடர்புடையதுன்னு பேர். அதை சாதாரண பண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒன்று, வருமானம் அதிகரிக்கிற பொழுது தேவையும் அதிகரிக்கும், அல்லது வருமானம் குறையும் பொழுது தேவையும் குறையும். இது ரெண்டுமே நேர்மறை தொடர்புடையது. அதுக்காக தான் இந்த 2 படங்களும் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே வரிசையில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த வகைகளை ஒவ்வொன்றா அதில் பார்க்குறோம். இப்போ மேலேருந்து பார்த்தீங்கன்னா இஐனுடைய மதிப்பு 0வோட சின்னதாக இருந்துச்சுன்னா அதை மட்ட ரக பண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த பண்டங்களுக்கு பேர் மட்ட ரக பண்டம். இதை பற்றி விளக்கம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா இஐனுடைய மதிப்பு 0வாக இருந்துச்சுன்னா அது நெகிழ்வற்ற தேவை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அந்த டிமாண்ட் வந்து நெகிழ்வற்ற டிமாண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது எலாஸ்டிசிட்டி இல்லாத ஒரு டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இஐனுடைய வேல்யூ 0வோட பெருசாக இருந்துச்சுன்னா, அதே நேரத்தில் 1ஐ விட சிறுசாக இருந்துச்சுன்னா, இது ஏற்கனவே பார்த்தோம். 0வுக்கும் +1க்கும் இடையில மதிப்பு இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தேவை பொருட்கள் வாங்குறதுல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இஐனுடைய மதிப்பு 1ஐ விட பெருசாக இருந்துச்சுன்னா அப்போ அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆடம்பர பொருட்களாக இருக்கும். அங்கே என்னென்னா வருமானத்தை விட ஆடம்பர பொருட்களினுடைய தேவை அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வரைபடத்தின் மூலமாக நமக்கு வழங்கியுள்ளார்கள். இப்போ ஓரளவுக்கு இந்த வருமானத்தை வச்சு கிடைக்கக்கூடிய இந்த தேவை நிகழ்ச்சி பற்றி நம்ம பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் நம்ம குறுக்கு தேவை நிகழ்ச்சி அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது போன்ற முக்கிய தலைப்புகளுடைய வீடியோக்கள், அதனுடைய மெட்டீரியல்கள், அதிலிருந்து தேர்வு பயிற்சிகள் உங்களுக்கு நடைபெற்று கொண்டுள்ளன. நீங்களும் இந்த பயிற்சிகளை சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் பயிற்சி பெற்று ஆசிரியராகி உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயியுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.